வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோமீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NX அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் எப்படி கேம் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கேம் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய யூஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதாவது கோட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த வீடியோவில் பர்டிகுலராக NX அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய கேம் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ NX அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு சாஃப்ட்வேர். ஸோ கிரியோ, ப்ரோஇ, கேட்டயா இந்த மாதிரி NXங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த NXங்கிற சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் CAD, CAM, CAE இது மூணுமே பண்ண முடியும். CADங்கிறது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங்னு சொல்லக்கூடிய 2D அண்ட் 3D மாடலிங். CAMங்கிறது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், அதாவது சிஎன்சிக்கு தேவையான ப்ரோக்ராமிங் எழுதுறது, கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எழுதுறது. அடுத்தது CAE, கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் செஞ்ச மாடலை அனலைசிஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. அது தெர்மல் அனலைசிஸ் ஆகட்டும், இல்லை மெக்கானிக்கல் அனலைசிஸ் ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ளோ அனலைசிஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் CAE பயன்படுத்தி பண்ண முடியும். ஸோ NXங்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா CAD, CAM, CAE இது மூணுமே பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது மட்டும் இல்லாமல் NXங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். வேர்ல்டு வைடாக மோஸ்ட் பாப்புலராக இந்த NX அப்படிங்கிற சாஃப்ட்வேரை தான் CAM, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்கான ப்ரோக்ராமிங் கோட்ஸ் எழுதுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த CAM சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எந்த கண்ட்ரோலராக இருந்தாலும் உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோலர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபனூக், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி, அடுத்தது சீமென்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸில் உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை இந்த கேம், அதாவது NX கேம்ங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உங்களால் எழுத முடியும். ஸோ இப்போ NX கேம் சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ NX 10, அதாவது வெர்ஷன் 10 தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ NX 10 கேம், கம்ப்யூட்டர் எய்டட் மெஷினிங், இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இதை பற்றின இன்ட்ரோடக்ஷன். NX கேம், கேம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசைன் மாடல் ஆஃப் டை கேவிட்டி இன்டு மேனுஃபேக்சரிங் என்வாயன்மெண்ட் ஃபார் அ மெஷினிங் இன் NX 10 சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மாடலை டிசைன் பண்ணுறது, அந்த மாடலுக்கு தேவையான கேவிட்டி அதாவது டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நமக்கு சில டூல்ஸ் தேவை, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவை. ஸோ அதை பண்ணுறது தான் NX 10 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங் என்வாயன்மெண்ட்டுக்கு தேவையான டிசைன்ஸையும் டை கேவிட்டியையும் உருவாக்குறதுக்காக ஒரு மெஷினிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறோம். அதுதான் NX 10ங்கிற சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன், வெரிஃபிகேஷன் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் டூல் பாத் டு ப்ரொடியூஸ் CNC. அதாவது இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி உங்களால் ப்ரோக்ராமை உருவாக்க முடியும், அதை வெரிஃபை அதாவது செக் பண்ண முடியும், அதை சிமுலேட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். அதாவது அதோட ப்ரிவ்யூ, அந்த டூல் வந்து எப்படி மூவ் ஆகும் டையில் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ். ஸோ அடுத்து NX 10. ஸோ NX 10ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா CAD, CAM, CAE சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதை மூணுத்தையுமே நீங்கள் NXங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீமென்ஸ் PLM சாஃப்ட்வேர். ஸோ இவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ சீமென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CNCக்கு தேவையான ஒரு கண்ட்ரோலரையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க NXங்கிற சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த CNCக்கு தேவையான ப்ரோக்ராமிங்கையும் இதில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இது வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ NXை வந்து பப்ளிக்காக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, யூனிகிராஃபிக்ஸ் அல்லது NX அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட். ஸோ யுனைடெட் கம்ப்யூட்டிங் தான் இதை டெவலப் பண்ணாங்க. எப்போனா 1977 இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக NX இஸ் அ பேராமெட்ரிக் சாலிட் ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங் சிஸ்டம். ஸோ NX வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக்னா என்ன அப்படின்னா, உங்களால் வரைஞ்சதுக்கு அப்புறம் டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கோ, இல்லை ரிவால்வ் ஆயிருக்கு, ஸ்வீப் ஆயிருக்கு, இல்லை வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். அதாவது பேக்கில் போய் உங்களால் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சருக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இதை பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா CAD சாஃப்ட்வேரில் வந்து NX, கிரியோ, கேட்டயா, சாலிட்வொர்க்ஸ் இது எல்லாமே வந்து பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ அடுத்தது இதில் வந்து உங்களால் சாலிட் மாடல் பண்ண முடியும். தென் வந்து ஃபியூச்சர் பேஸ்டு மாடலை இதில் கிரியேட் பண்ண முடியும். ஃபீச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஆப்ஷன்ஸை தான் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிறது ஒரு ஃபீச்சர், ரிவால்வ்ங்கிறது ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸ்வீப்புங்கிறது ஒரு ஃபீச்சர்.
ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் பேஸ்ட் மாடலிங் சிஸ்டத்தை என்எக்ஸில் உங்களால் பயன்படுத்த முடியும். ஸோ என்எக்ஸை வந்து வைட்லி யூஸ் பண்ணுறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஆட்டோமோட்டிவ். ஸோ ஆட்டோமோட்டிவ் மீன்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் செக்டார், அதாவது ஏரோஸ்பேஸ் மீன்ஸ் விமானத்துடைய பாகங்கள் தயாரிக்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ராக்கெட்டுடைய பாகங்கள் தயாரிக்கவும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் என்எக்ஸோட பயன்பாடு, அப்புறம் என்எக்ஸோட யூசேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்எக்ஸ் 10 பற்றி பார்க்க போகிறோம். So start NX10. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NX10 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ NX10 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரோடது, சீமென்ஸோடதுன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அ PLM சாஃப்ட்வேர். அதாவது PLM மீன்ஸ் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ PLM இஸ் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா NX விண்டோ ஃபஸ்ட் விண்டோ இப்படி தான் ஓப்பன் ஆகும், அதாவது டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூ, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கமாண்ட் ட்ராப் டவுன் விண்டோஸ் இது இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டச் மோட் இருக்கும். ஸோ இது இல்லாமல் விண்டோஸ், எந்த விண்டோஸ் கரண்ட்டில் இருக்குது, சேவ், கட், காப்பி, இது எல்லாமே இதில் வந்திருக்கும். ஸோ அதே தான் கீழேயும் இருக்கும். நியூ, ஓப்பன், ஓப்பன் அ ரீசன்ட் பார்ட், ரீசெண்டாக அதாவது கடைசியாக நீங்கள் வரைஞ்சது ஓப்பன் ஆகும். அசம்பிளி லோடு ஆப்ஷன்ஸ், என்னென்ன அசம்பிளி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே பார்ட். ஸோ பார்ட்டை யூஸ் பண்ணுறதுல இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹெல்ப். ஸோ ஹெல்ப்பை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், F1 யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார். ஸோ மெனுவில் ஃபைல், வியூ, டூல்ஸ், அசம்பிளிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரிஃபரன்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக செட்டிங்ஸ். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீசன்ட் லைப்ரரி, தென் இன்டர்நெட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். அடுத்து சம் ஆஃப் த ரூல்ஸ், ஸோ எப்படி நீங்கள் பண்ணணுங்கிற ரூல்ஸ் இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூக்குள்ளே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன விண்டோவை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி NXல வந்து பார்த்தீங்கன்னா CAD இருக்குது, CAM இருக்குது, CAE. ஸோ இந்த 3 கேட்டகரியில் நிறைய சப் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இந்த சப் கேட்டகரியில் நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் டிராயிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாடல் அண்ட் டிராயிங் இது ரெண்டுமே எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா CAD, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங்கில் வரும். ஸோ மாடல் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 3D மாடலை ஜென்ரேட் பண்ணுறது. டிராயிங் மீன்ஸ் அதுக்கு தேவையான டைமென்ஷனை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ மாடல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மாடலை வந்து நீங்கள் எந்த யூனிட்டில் வரைய போகிறீங்க, மில்லிமீட்டரா, இன்ச்சஸா, எதில் நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ பேசிக்காக மெக்கானிக்கல் எல்லாமே என்ன பண்ணுவோம், மெக்கானிக்கல் டிசைன் எல்லாமே மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ ஐ சூஸ் மில்லிமீட்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல், அசம்பிளி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏரோ, ஷீட் மெட்டல், ஸோ ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்னா பர்டிகுலராக அதற்கு தேவையான ஆப்ஷனை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மற்ற சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷீட் மெட்டல்னு போனீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதில் வந்து என்னென்னா இப்போ ஏரோ ஷீட் மெட்டல்னா ஏரோ ஷீட் மெட்டலுக்கு தேவையான டூல்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேம். ஸோ அதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறீங்க அந்த ஃபைலுக்கு. அடுத்தது அதை எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நேம், மாடல், யூனிட்ஸ், எந்த டேட்டில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங். ஸோ நாங்கள் டிராயிங்கில் சொன்ன மாதிரி இதுக்கு டைமென்ஷனிங் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பீங்கல்ல, இன்ஜினியர் கொடுக்கறதுக்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்போம். அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், டாலரன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதை கொடுக்கறதுக்கு பேர் தான் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராயிங் என்ன யூனிட்டில் வரப்போகுது, ஸோ இதில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதே மாதிரி என்ன ஷீட் யூஸ் பண்ண போகிறீங்க, A0, A1, A2, A3, A4, ஸோ ஏதாவது லே அவுட் யூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ இது எல்லாமே இதில் க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி அதுக்குண்டான நேம், தென் ஃபோல்டர், அது சேவ் பண்ண வேண்டிய ஃபோல்டர்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான சிம்பாலிக் டயக்ராம் இங்கே கொடுத்துருப்பாங்க, ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிமுலேஷன். ஸோ சிமுலேஷன்னா என்ன அப்படின்னாக்கா
உங்களுக்கு தேவையான சிஐ, அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் பண்ணுறது தான் சிமுலேஷன் சொல்லுவாங்க, அனலைசிஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா, என்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்எக்ஸை இன்னொரு பேர் வந்து யூனிகிராஃபிக்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரி என்எக்ஸில் இருக்கக்கூடிய சிஏஇ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெக்யூலியர் டைப் சாஃப்ட்வேர் தான் நாஸ்ட்ரான். ஸோ இதோட பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் சிஏஇ சாஃப்ட்வேர் இஸ் நாஸ்ட்ரான். ஸோ நாஸ்ட்ரானில் தெர்மல் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்சிஸ் இருக்குது, அபாக்கஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதுக்குள்ளார ஃப்ளச் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிஏஇ கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட், அதில் வந்து யூனிட்ஸ் என்ன யூனிட்டில் பண்ண போகிறீங்க, ஸோ என்ன பேர் கொடுக்க போகிறீங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் மீன்ஸ் இதுதான் வந்து எதில் வரும்னா கேமில் வரும், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு தேவையான பார்ட்ஸ்க்கான கேம் ப்ரோக்ராம், சிஎன்சி ப்ரோக்ராமை நம்மளால் எழுத முடியும். ஸோ இதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன யூனிட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன டெம்ப்ளேட், அதற்குரிய நேம், எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா இந்த டாலரன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டாலரன்ஸ் ஜிடிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது மெக்கட்ரானிக்ஸ் கான்செப்ட் டிசைனர். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கியர் அசம்பிளி இதெல்லாம் வரும்பொழுது அதை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு. அடுத்தது ஷிப் ஸ்ட்ரக்சர், நீங்கள் எப்படி ஏரோஸ்பேஸுக்கு தனியாக ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஷிப்புக்கும் தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்தது லைன் டிசைன். ஸோ லைன் டிசைனாக என்ன அப்படின்னாக்கா என்எக்ஸை பயன்படுத்தி க்ரேன் டிசைன், அதாவது ஆட்டோமேட்டிக் ரோபோட் டிசைன்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பார்ட்ஸை வரைகிறதுக்கு டிஃபால்ட்டாகவே அவங்க பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வரைகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைன் யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு இப்படி தான் இருக்க போதும் ஆம், இப்படி தான் இருக்க போதும் லிவர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து அந்த லைனை சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆம் டிசைனை உங்களால் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்க முடியும். ஸோ இதனால் இதுக்கு தனியாகவே லைன் டிசைன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை என்எக்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங்குள்ளார போகிறேன். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் நேம், ஸோ நான் என்ன பேர் கொடுக்குறேன்னா டை 1 அப்படிங்கிற பேர் கொடுக்குறேன். ஸோ நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டர். ஸோ இது 3 தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணணும். பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா NX10 மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற செக்டாரில் டை தான் நம்ம கொடுத்த நேம். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன இருக்குன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டூல் பார் இருக்கும். ஸோ மெயின் டூல் பாரில் ஃபைல், ஸோ ஃபைலில் வந்து நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவ் இது எல்லாமே இருக்கும். பிரிண்ட் இது எல்லாமே இருக்கும். தென் ஹோம்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மேஜர் டூல்ஸ், தென் கர்வ், அனலைசிஸ், வியூ, ரெண்டரிங் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா டூல்ஸ், தென் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கேன்னா ஹோமில் இருக்கேன். ஸோ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு மெஷினிங் என்வாயன்மெண்ட்டுங்கிற ஒரு தனி டூல் பார் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வரையக்கூடிய விண்டோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட UCS ஐகான் இருக்கும். ஸோ இதுதான் யூனிவர்சல் கோஆர்டினேட் சிஸ்டம் XYZ. ஓகே, ஸோ இது இல்லாமல் இந்த மெஷினிங் என்வாயன்மெண்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன விதமான மெஷினிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. நான் கேம் ஜென்ரல் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் கேம் செட்டப் டு கிரியேட், என்ன டைப் ஆஃப் கேம் பண்ண போகிறீங்க, பிளானர் மில்லிங் பண்ண போகிறீங்களா, இல்லை மில்லிங்லேயே மல்டி ஆக்சிஸ் இருக்குது, 5 ஆக்சிஸ் இருக்குது, 3 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி ஆக்சிஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன்,
இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் பண்ண போகிறீங்க, டேர்னிங் பண்ண போகிறீங்க, இடிஎம் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங் பண்ண போகிறீங்க, இடிஎம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரில்லிங் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். நான் பிளானர் மில்லிங் எடுக்கிறேன்னா மில்லிங் பிளானர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இருக்கக்கூடிய மெயின் டூல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் ஆகிடும். ஆக்சஸ் மீன்ஸ் இப்போ ட்ரில்லிங்னா அதுக்கு தேவையான டூல்ஸ், நான் மில்லிங் கொடுத்துருக்கேன், ஸோ பிளானர் மில்லிங், ஸோ அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே எனக்கு ஆக்டிவில் வந்துடும். ஸோ ஆக்டிவில் வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கிரியேட் டூல். ஸோ இப்போ நீங்கள் மில்லிங் பண்ணுறதுக்கு என்ன டூலை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ மில்லிங் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து டூல்ஸ் நிறைய இருக்குது, மில்லிங் டூல்ஸ் இருக்குது. மில்லிங் டூல்ஸுக்கு அதுக்கு மில்லிங் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா பால் டூல்ஸ், அதாவது நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபினிஷிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு மில்னு சொல்லுவாங்க. எண்டு மில் தான் மேஜர் டூல்ஸ். ஸோ எண்டு மில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா டைக்கு தேவையான கேவிட்டி எடுக்கும். ஸோ இந்த எண்டு மில்லே வந்து பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து இருக்குது. இது இல்லாமல் 32 64 பிட் வரைக்கும் எண்டு மில் கட்டர்ஸ் இருக்குது. ஸோ எண்டு மில் கட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது, லோவஸ்ட் ப்ரைஸ்லேயும் இருக்குது. எல்லாத்துலேயுமே கார்பன் டிப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு டையோட கேவிட்டி எடுப்பாங்க. ஸோ இதுதான் மேஜர் ஒரு டூல். எண்டு மில் இஸ் அ மேஜர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2mm 8mm 4 6 32 64 இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எண்டு மில்ஸ் இருக்குது. ஸோ எண்டு மில்லுக்கு அடுத்து அந்த கேவிட்டியை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு கொண்டு வரதான் பால் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பால் நோஸ்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 64லேருந்து நிறைய டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ டைப் ஆஃப் கட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா கேவிட்டியை நல்லா ஃபினிஷிங்க்கு கொண்டு வருவாங்க. இது இல்லாமல் ட்ரில்லிங் டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இது ட்ரில்லிங் டூல்ஸ் இருக்குது, போரிங் டூல்ஸ் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா த்ரெட் மேக்கிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் டூல் இருக்குது. நீங்கள் பண்ண போகிற கேவிட்டிக்கு உங்களுக்கு என்ன டூல் தேவை, என்ன சைஸ் டூல் தேவை அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த கிரியேட் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது கிரியேட் ஜாமெண்ட்ரி. ஸோ கிரியேட் ஜாமெண்ட்ரினா என்ன அப்படின்னா என்ன கேவிட்டி பண்ண போகிறீங்க அதை வரைங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடல், அதாவது என்எக்ஸ் மாடல்லே நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைனா க்ரியோலையோ இல்லை கேட்டையாலையோ பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஐஜிஎஸ் ஃபைலாக சேவ் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இங்கேயும் வரையலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது சாஃப்ட்வேரில் நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தீங்க உங்கள் கேவிட்டியை, அதாவது டையட் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஐஜிஎஸாக சேவ் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா என்எக்ஸ்லேயே கூட வரைஞ்சி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் கிரியேட் ஜாமெண்ட்ரி. அடுத்து கிரியேட் ஆப்ரேஷன். ஸோ என்ன விதமான மில்லிங் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ சர்ஃபேஸ் மில்லிங் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேவிட்டி மில்லிங் எடுக்க போகிறீங்களா. ஸோ என்ன விதமான ஆப்ரேஷன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் பாருங்கள் இப்போ கிரியேட் ஆப்ரேஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டைப் நிறைய இருக்கும். ஃப்ளோர் அண்ட் வால் மில்லிங், அடுத்து ஃப்ளோர் அண்ட் வால் வித் IBW. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இருக்கும். ஃபேஸ் மில்லிங் வித் பவுண்ட்ரிஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளானர் ப்ரொஃபைல் மில்லிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மில்லிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன மில்லிங் வேணும், என்ன ஆப்ரேஷன் வேணுங்கிறத சூஸ் பண்ணுறது தான். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான டூலை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறோம், அதாவது கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ 2mm 2mm டூலில் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் டூல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டூல் வேணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதை கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஜாமெண்ட்ரியை ஜென்ரேட் பண்ணுறோம், இல்லைனா இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆப்ரேஷன் என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் வேணுங்கிறோம். இது எல்லாமே கொடுக்கும் பொழுது அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ப்ரோக்ராமை ரைட் பண்ணிடும். அப்படிப்பட்ட ப்ரோக்ராமை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட டூல் போர்ஷன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வந்து மெஷினில் எப்படி பண்ணுறாங்கிறத நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தென் போஸ்ட் ப்ராசஸ் மூலியமாக உங்களுக்கு தேவையான கண்ட்ரோலருக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபனு கண்ட்ரோலர்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணலாம். சீமன்ஸ் கண்ட்ரோலர் மிட்சுபிஷி அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் போஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டூலை வந்து எப்படி அதோட மோஷன் இருக்குங்கிறத ஜென்ரேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் டாக்குமெண்டேஷன். ஷாப்புக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அப்படியே டைரெக்டாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோஸில் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பார்ப்போம். அதுக்கு தேவையான கேம் ப்ரோக்ராம் எப்படி ப்ராக்டிக்கல், அதாவது வந்து இதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்தோம். சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.